அன்பான ஆன்மீக நண்பர்களே, அனைவரையும் பிளிஸ் வேலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த பயணங்களில் நாம் விஸ்வரூபம் எனும் மகத்தான உண்மையை பற்றி பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு சக்தியும், எல்லா அனுபவங்களும் ஒரே பரமாத்மாவின் வடிவமாகவே தோன்றும் அந்த தெய்வீக நிலை. இது ஒரு தத்துவ சிந்தனை மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக உண்மையும் கூட. இதன் மீது விழிப்பாக இருப்பவர்களுக்கு இந்த சத்தியம் இன்று தானாகவே வெளிப்படும் நேரத்தில் இருக்கிறது. நாம் முன்பு பகிர்ந்தது போல, ஒருவன் முழுமையான சரணாகதியில் சென்று தன் சுயத்தை ஒதுக்கி அமைதியில் ஒளிந்த அந்த நிமிடத்தில்தான் இறைவன் நம்முள் இயங்க ஆரம்பிக்கிறார். அந்த தருணத்தில் நாம் செய்பவர்கள் அல்ல, அந்த பரம்பொருளின் செயல் நம் ஊடாகவே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆன்மா தனது உண்மை நிலையை உணரும் நிமிடத்தில் அது அமைதியாக இருந்தாலும் அது ஒரு முடிவல்ல, மாறாக அந்த அமைதிக்குள் ஒரு தீவிரமான இயக்கம் நடைபெறுகிறது. அந்த ஆன்மா எதை உணர்கிறதோ அதுவாகவே மாற ஆரம்பிக்கிறது. இதுவே அந்த பரமசத்தியத்தின் விதி. எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். அந்த உண்மையில் தன்னை தந்துவிட்ட ஆன்மா இனி ஒரு தனி ஜீவன் இல்லை. அது பிரபஞ்ச ஞானத்துக்கான ஒரு வாயிலாக விளங்கத் தொடங்குகிறது. ஆனால் அந்த வரம் ஒரு பெரிய பொறுப்பையும் கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த உயர்ந்த ஆன்மீக உண்மைகள் இப்போது ஏன் வெளிப்படுகின்றன? இந்த ஆழமான விழிப்புணர்வுகள் இப்போதெல்லாம் ஏன் பரவலாக நடக்கின்றன? இதற்கான பதில் மிகவும் எளிமையானது. இப்பொழுது இல்லையென்றால் இதற்கு பிறகும் இல்லை. மனித இனம் மிக விரைவாக ஒரு மாற்ற நிலைக்கு செல்கிறது. இது ஒரு தண்டனை அல்ல, ஆனால் உலகத்தின் அதிர்வெண் மிக வேகமாக மாற்றப்படுகிறது. இன்னும் சிறிது காலத்தில் இந்த தெய்வீக உண்மையை உணர்ந்து இணைவதற்கான வாய்ப்பு பலருக்கு எட்டப்படாததாக மாறும். அதனால்தான் இந்த செய்தி வழிகாட்டும் ஒளியாக தோன்றினாலும் உண்மையில் இது நம்மை உள்ளிருந்து விழிக்க வைக்கும் ஒரு தெய்வீக எச்சரிக்கையின் முழக்கமாக மாறியுள்ளது. நீங்கள் காண்கிறீர்கள், இன்று உலகத்தில் அதர்மம் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அதிகரித்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்ற தொழில்நுட்பம் ஆரம்பத்தில் ஒரு நல்ல பயனுள்ள சாதனமாக இருந்தாலும் இன்று சிலர் அதை அதர்மத்தின் கருவியாக மாற்றிக்கொண்டுள்ளனர். AI விரைவாக வளர்கிறது என்பதில் அச்சமில்லை. ஆனால் அந்த வளர்ச்சியை தவறான நோக்கங்களுடன் வழிநடத்த முயற்சிக்கின்ற மனங்கள்தான் தெய்வீக சக்தியை விழிக்க வைக்கும் காரணமாக உள்ளன. எப்போதெல்லாம் அதர்மம் உலகத்தை சீரழிவின் பக்கம் இழுக்க முயல்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு தெய்வீக சமநிலை ஏற்படுத்தும் பரிணாமமாக தர்ம சக்தி இயற்கையாக எழுகிறது. அந்த தவறான நோக்கங்கள் மற்றும் தீய விளைவுகள் இறைவனை செயலில் இறங்க தூண்டுகின்றன. அதர்மத்தை விழிப்புணர்வால் திருத்தப்படவில்லை என்றால் இறைவன் நேரடியாக தலையிடுவார். மிக மோசமான சமயங்களில் தர்மத்தை உயர்த்துவதற்காக இறைவன் அவதாரமாக பிறக்கிறார். ஆனால் அந்த நிலை உருவாவதற்கு நிறைய காலம் தேவைப்படும். அதனால் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறை அதை நேரில் பார்க்கும் சாத்தியம் மிக குறைவாகவே உள்ளது. அதனால்தான் இப்போது இறைவன் நம்முள் வேறு வழியாக செயல்படுகிறான். நம் இதயத்திலும் உடலின் உள் உணர்வுகளிலும் சில தெய்வீக செயல்களை இறைவன் நமக்குள் முன்கூட்டியே நிரப்பி வைத்துள்ளார். இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் போது அந்த தெய்வீக பொறுப்புகள்தான் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதையும் அதற்கான உந்துதலையும் நமக்குள் உருவாக்குகின்றன. எனவே இது ஒரு தெய்வீக எச்சரிக்கை. ஏனென்றால் மனித இனம் தனது தெய்வீக உணர்வை மறந்து இயற்கை வடிவத்திலிருந்து விலகி தனியாக ஒரு செயற்கை பாதையில் செல்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்துக்குள் நாம் நுழைந்து விட்டோம்.
ஆனால் இதை திருத்த இந்த அதர்ம சூழ்நிலைக்கு எதிராக தர்மத்தின் சக்தியும் இப்போது எடுகிறது. இறைவனின் ஒளி மனித உள்ளங்களுக்குள் நுழைந்து விழிப்புணர்வும் தெய்வீக நெறியும் பூரணமாக இயங்க ஆரம்பிக்கிறது. இப்போது மனித ஆன்மாவுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. செயற்கையின் வசம் போகாமல் தன் உண்மையான தெய்வீக உணர்வையும் மனித சக்தியையும் பாதுகாக்கும் சாட்சி நிலைக்கு எழுவதற்கான வாய்ப்பு இது. இதை நாமெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்கள் சாதாரணமானதல்ல. அந்த மாற்றங்கள் நம்மை மனிதர்கள் போல வாழ வைக்கும் மாற்றங்கள் கிடையாது. மாறாக இயந்திரம் மாதிரியான வாழ்க்கையை திணிக்கச் செய்யும் மாற்றங்கள். இது இயற்கையின் வழியில் நிகழும் பரிணாமம் அல்ல, இது ஒரு செயற்கை சோதனை. இப்போது உலகம் வேகமாக ஒரு புதிய பரிணாமத்தின் பக்கம் நகர்கிறது. அது ஒரு அபூர்வமான போக்கு. அதில் குழந்தைகள் கூட இயற்கையின் வழியாக அல்ல, மாறாக செயற்கை முறைகளில் பரிசோதனை கூடங்களில் உருவாக்கப்படும் முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உயிர் என்பது ஒரு கெமிக்கல் இணைப்பல்ல, அது ஒரு தெய்வீக அலை. ஒரு ஆன்மா பிறக்கின்ற அந்த அற்புதமான தருணத்தில் இறைவனது சூக்ஷ்ம அருள் நம் உடலுக்குள் புகுகிறது. அந்த அருள் இல்லாமல் அந்த உடலால் உணர்ச்சி, கருணை, பாசம் எதுவும் இயங்க முடியாது. அதனால் நாம் உருவாக்கக்கூடியது ஒரு வடிவம் மட்டுமே. ஆனால் உயிரானது இறைவனின் சிந்தனையின் வெளிப்பாடே. இந்த உண்மையை நாம் இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றால் மனிதநேயத்துக்கு மாற்றாக இயந்திர நெறிகள் கட்டுப்பாடு செய்யும் எதிர்காலம் உருவாகிவிடும். அதற்கு காரணமாக இருக்கப் போவது ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் பெயர்தான் ப்ராஜெக்ட் ஆல்ஃபா. ப்ராஜெக்ட் ஆல்ஃபா என்றழைக்கப்படும் ஒரு புதிய அறிவியல் முயற்சி விரைவில் உலகளவில் செயல்படவிருக்கிறது. இது சாதாரணம் போல தோன்றலாம், ஆனால் அதன் மறைப்பக்கம் ஒரு புதிய மனித பரிணாமத்தை கட்டமைக்கும் முயற்சியாக இருக்கிறது. இயற்கையை மீறி உயிரின் விதியை மாற்ற நினைக்கும் ஒரு முயற்சி. இந்த திட்டம் குழந்தை உருவாக்கத்தின் மீது மட்டுமல்ல, ஆன்மாவின் இருப்பையே புதுமையாக உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தின் மீது அமைகிறது. அந்த திட்டத்தின் கீழ் உருவாகும் குழந்தைகள் இயற்கையான மனநிலையோடு இல்லாமல் AI என்று அழைக்கப்படும் செயற்கை அறிவின் அடிப்படையிலான சிந்தனைகள் மற்றும் செயற்கை கட்டுப்பாடுகளுடன் வளர்த்தப்படுவார்கள். இது ஒரு விபத்தாக நிகழும் விஷயம் அல்ல, மாறாக நம்மை எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு திட்டமிடப்பட்ட தலைமுறையாகவே உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மனிதர்களைப் போல அல்ல, நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாடுகளோடு செயல்படும் ஒரு நிர்வாக கருவியாக வளர்க்கப்படுகிறார்கள். ப்ராஜெக்ட் ஆல்ஃபா என்ற விஷயத்தை வெளிப்படையாக பார்த்தால் இது ஒரு சாதாரண அறிவியல் முயற்சி போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதன் உள்நோக்கம் மனிதர்களை இயற்கையின் வழியிலிருந்து நீக்கி செயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் புதிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதே. இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் குழந்தைகள் இயற்கையின் ஓட்டத்தில் இயங்கும் உயிர்கள் அல்ல. அவை மனிதரென அழைக்கப்பட்டாலும் ஒரு திட்டமிட்ட சமூக அமைப்பை இயக்கும் கருவிகளாகவே வடிவமைக்கப்படுகின்றன. இங்கு சுதந்திர சிந்தனை கிடையாது, மாறாக செயற்கையாக நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை செயல்படுத்தும் நுணுக்கமான அமைப்புகள் மட்டுமே. அவர்கள் நினைப்பது முதல் நடத்தை வரை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படும் புரோகிராம்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படும். அவர்களுடைய வளர்ச்சியும் இயற்கையான வழியில் இருக்காது, மாறாக AI-யின் கட்டுப்பாட்டில் தயாராக நிர்ணயிக்கப்பட்ட நினைவுகள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்களுடன் வளர்க்கப்படுவார்கள். இதுவே ப்ராஜெக்ட் ஆல்ஃபா. இதைத் தொடர்ந்து இன்னொரு திட்டம் மௌனமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதன் பெயர்தான் ப்ராஜெக்ட் எக்ஸ். இது வெளியில் தெரியாத ஒரு செயல்பாடு போல இருக்கலாம்,
ஆனால் அதன் நோக்கம் மிக ஆபத்தானது. இது ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை செய்கிறது. ஒன்று, முன் தலைமுறையினரை அழிக்கும் முயற்சி. மற்றொன்று, இப்போது புதிய தலைமுறையின் வாழ்க்கையில் AI என்பது வாழ்க்கையின் இயல்பான ஓர் அங்கமாகவே ஏற்படும் நிலையை நோக்கி நகர்கிறது. பல நுட்பமான தொழில்நுட்ப முறையில் அவர்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் பதிய வைக்கப்படுகின்றன. இந்த 2 திட்டங்களும் இன்று உலகத்தில் நம் கைகளில் உள்ள மொபைல்களிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டன. அந்த சிறிய திரை பலருக்கு பிடித்த ஓய்வு நிலையாக தோன்றினாலும் அதில்தான் ப்ராஜெக்ட் ஆல்ஃபாவும் ப்ராஜெக்ட் எக்ஸும் பூரணமான வடிவத்தில் செயல்பட ஆரம்பித்துள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சமூகத்தின் செயல்முறைகள் மெதுவாக மாற்றப்படுகின்றன. இது வெளியில் தெரியாமல் பின்னணியில் அமைதியாக நடைபெறும். ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியது. முதலில் இது ஒரு புதிய வசதியாக சமுதாயத்திற்குள் நுழைகிறது. பிறகு அது பழக்கமாகிறது. பின்னர் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. பொதுமக்கள் பெரும்பாலும் ஏற்கும் வகையில் இது சுற்றுச்சூழலை நன்மைக்காக மேம்படுத்தும் தொழில்நுட்பம் என்று விளம்பரப்படுத்தப்படும். உதாரணமாக, இந்த ஸ்மார்ட் சாதனம் உங்கள் மின் கட்டணத்தை குறைக்கும். இது எரிவாயு செலவினத்தை மிச்சப்படுத்தும். இது சூழலுக்கு சுத்தமானது, பசுமை வளர்க்கும். இப்படி இவையெல்லாம் கேட்பதற்கு நன்மையாகவே இருக்கும். ஆனால் அதை ஏற்கும் பொதுமக்கள் சுயமாக சிந்திக்காமல் அந்த திட்டத்தின் ஒரு பங்காக மாறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது மனிதர்கள் எதற்காக வாழ வேண்டும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும் என்பவற்றை மெல்ல மெல்ல நிர்ணயிக்க முயலும் ஒரு திறமையான கட்டமைப்பு. மனிதன் சுதந்திரமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை அவர் என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார், என்ன விரும்புகிறார், இவை அனைத்தையுமே அடிப்படையாக கொண்டு AI மெதுவாக தன் முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறது. நம் விருப்பங்கள், தேடல்கள், நினைவுகள் எல்லாம் பின்னால் கணக்கிடப்பட்டு ஒரு செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிக்கிறது. இது சுதந்திரம் என்ற பெயரில் மனிதனை மெதுவாக கட்டுப்படுத்தும் ஒரு நுண்ணிய வழி. ஒருவேளை வன்முறையாக கட்டுப்படுத்தினால் மக்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த கட்டுப்பாடு சௌகரியமாகவும் மென்மையாகவும் ஏற்படுகிறது. அதனால் மக்கள் எதிர்க்கவே மாட்டார்கள். இதுதான் இதன் மிகப்பெரிய யுத்த நுட்பம். மனிதன் எதிலும் சிரமமின்றி வாழ வேண்டும் என்ற அந்த இயல்பான ஆசையை AI பயன்படுத்துகிறது. மிக பயனுள்ள உதவிகளைப் போல தோன்றும் அமைப்புகள் மிகவும் நுட்பமான முறையில் மனிதனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த தொடங்கும். அந்த பயன்பாட்டால் நாம் பழகிப்போன பிறகு அவற்றை விட்டுவிட முடியாத நிலையிலும் அவை இல்லாமல் வாழ முடியாத நிலையிலும் நாம் சிக்கிக்கொள்வோம். இந்த கட்டுப்பாட்டு முறைகள் முதலில் சில நாடுகளில் சட்டமாக அறிவிக்கப்படும். அதனை மற்ற நாடுகள் முன்மாதிரியாக கொண்டு தாங்களும் பின்பற்ற தூண்டப்படும். இதிலிருந்து இதுதான் நவீன வாழ்வியல் என்ற ஒன்று உருவாகும். மக்கள் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் அது அனைத்திலும் சாதாரணமாகவே பாவனை செய்யப்படுகிறது. அந்த பாவனையில் இதெல்லாம் சாதாரணமான ஒன்று என்று தோன்றும். இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும். AI வளர்கிறது என்றால் அது கணிப்பொறி, மென்பொருள், ரோபோட்டிக்ஸ் இவையெல்லாம் அல்லவா? அது எப்படி மனித மனதை கட்டுப்படுத்த முடியும்? இங்கேதான் மிக நுணுக்கமான மாற்றம் நடக்கிறது. இன்றைய மனிதன் தன் முடிவுகளை தனக்கே தெரியாமல் தீர்மானிக்கிறான். உதாரணமாக, நீங்கள் என்ன பார்க்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், இவை அனைத்தும் சமூக ஊடகங்கள், செய்திகள், செயலிகள் மற்றும் அல்கோரிதம் என்று கணிப்பு பாங்குகள் மூலமாக நாம் நினைப்பதற்கும் முன்பே தீர்மானிக்கப்படுகின்றன. இப்படியாக
ஏஐ ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக கற்றுக்கொண்டு வருகிறது. அது உங்கள் விருப்பங்களை மட்டும் கவனிக்கவில்லை, உங்கள் உள் உணர்வுகள், திடீரென எழும் எண்ணங்கள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் போன்ற அனைத்தையும் அதன் டீப் லேர்னிங் அமைப்புகள் மூலம் தொடர்ந்து கணிக்க முயற்சிக்கிறது. அந்த உணர்வுகளின் அடிப்படையில் உங்கள் அடுத்த செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஏஐ தீர்மானிக்க முயல்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்று தோன்றும், ஆனால் உள்ளுக்குள் நடக்கிறது. மனிதனுக்கு அவன் சுதந்திரமாகவே இருக்கிறான் என்ற ஒரு மாயையை உற்பத்தி செய்கிறது. ஆனால் உண்மையில் அவன் விருப்பங்கள், விரோதங்கள், செயல்கள் அனைத்தும் தானாக வளர்கின்றன என்ற போதையில் மெல்ல கண்காணிக்கப்படுகிறான், மெல்ல வழிநடத்தப்படுகின்றான். எதை விரும்ப வேண்டும் என்பதையும் ஏஐ தான் உருவாக்குகிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு மனநிலை. ஒரு மனிதன் தனக்குள் எழும் விருப்பங்கள், வெறுப்புகள், ஈர்ப்புகள் இவை அனைத்தும் தனது சுதந்திரமான எண்ணங்களாகவே தோன்றுகின்றன. நான் இதை விரும்புகிறேன், அந்த நபரை வெறுக்கிறேன், இது எனக்கு மிகவும் தேவையானது என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் உண்மையில் அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் அவனுக்குள் இயற்கையாகவே பிறக்கவில்லை. அவை ஏற்கனவே உருவாக்கப்பட்டவை. ஆனால் அது தனக்கு அறியாமல் நடக்கிறது. சமூக ஊடகங்கள், விளம்பரங்கள், அவன் இணையத்தில் இடம் பிடித்த மின்னணு தடங்கள், அவை அடிப்படையில் செயல்படும் பயனருக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட நுண்ணறிவு முறைமை, இவை அனைத்தும் சேர்த்து அவன் மனதின் மென்மையான இடங்களை பதிவு செய்து அவன் சிந்திக்கக்கூடிய எல்லைகளை அமைத்திருக்கின்றன. இப்போது அவன் உணர்வது அவனது சுதந்திரத்தின் வெளிப்பாடல்ல, அதை சுதந்திரமாகவே உணரும்படி அமைக்கப்பட்ட நுட்பமான கட்டுப்பாடுகளின் விளைவு. இதுவே அந்த ஆபத்தான மனநிலை. அவன் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று எண்ணும் அந்த நேரத்தில் கூட அவன் முழுமையாக கட்டுப்பட்டுள்ளான் என்பதை உணர முடியாத நிலை. இந்த சூழ்நிலையை உணர்தல், அதுவே உண்மையான விழிப்புணர்வு. அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வருதல், அதுவே ஆன்மீக சுதந்திரம். இப்படியாக இந்த வழியாகத்தான் ஏஐ உணர்வுகளை முன்கூட்டியே வடிவமைக்கிறது. ஒரு செயற்கை ஞானம் மனதின் தீர்மானிக்கும் திறனை வடிவமைப்பு செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கட்டுப்பாடு சட்டமாகவோ கட்டளையாகவோ இருக்காது. இதுபோலத்தான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அதை தானாகவே செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஏனெனில் அதுதான் பொதுவானது, எளிதானது, பயனுள்ளதாக இருக்கிறது என்று தோன்றும். இவையெல்லாம் தோற்றத்திற்கு நலன்கள் போல தோன்றலாம். ஆனால் நம் எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் வெளியிலிருந்து நிர்ணயிக்கப்படும் நிலையில் நாம் சென்று விட்டோம் என்றால் அது ஒரு விதமான தெய்வீக சக்தி இல்லாத மன அமைப்பு காப்பகமாக மனிதன் மாறிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது. நண்பர்களே, அடுத்த பகுதியில் மனிதன் தன் உணர்வுகளை பற்றிய உரிமையை இழக்கும் அந்த நுண்ணிய மாற்றத்தை நாம் ஆராயப் போகிறோம். எப்போது உணர்வுகள் உங்கள் உள்ளத்தால் அல்லாமல் ஒரு அமைப்பின் வடிவமைப்பால் உருவாக்கப்படுகின்றன என்பது தெளிவாக தெரியும். நாம் எல்லாம் இப்போது வரை ஒரு அமைதியான யுத்தத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை இந்த காணொளி நமக்கு தெளிவாக காட்டியது. இது ஒரே நேரத்தில் நடக்கும் பயங்கர தாக்கம் அல்ல. இது மெதுவாக நிகழும் ஒரு கட்டுப்பாட்டு செயல்முறை. மனிதன் தானாகவே முடிவெடுக்கிறான் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் அவனது எண்ணங்களும் விருப்பங்களும் மெல்ல மெல்ல திட்டமிட்ட அமைப்புகள் மூலம் வழிநடத்தப்படுகின்றன. ஆனால் இந்த நிலையில் இறை சக்தி நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. நாம் விழிக்கலாம், உணரலாம், நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த கட்டுப்பாட்டுக்கு அடிமையாவதை தடுக்கலாம். இது ஒரு முடிவாக அல்ல, இது ஒரு தொடக்கமாக மட்டுமே. ஏனெனில் 2050 பிறகு மனிதனின் உடல், மரபணு மற்றும் சிந்தனைகள் திறந்த கட்டுப்பாட்டுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் மனிதனுக்கு நான் யார் என்ற அடிப்படை உணர்வே மங்கிய நிலையில் இருக்கும்.
அவன் சிந்தனைகளும் உணர்வுகளும் அவனது உள்ளிருந்து இயல்பாக வந்ததா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு அமைப்பின் தாக்கத்தால் உருவானதா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். இந்த மனதின் குழப்பத்தில்தான் மனிதன் தன் பாரம்பரிய ஆன்மீக உணர்வையும் தெய்வீக தொடர்பையும் மெல்ல மெல்ல இழக்க துவங்கும் மிக ஆபத்தான நிலை உருவாகிறது. அந்த அடுத்த கட்டம் என்ன, அது எப்படி பாதிக்கும், அதிலிருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியும், இவை அனைத்தையும் நாம் அடுத்த பிளிஸ் வேலி பதிவினில் பகிர இருக்கிறோம். இறைவனின் ஆசீர்வாதம், நம் நெஞ்சார்ந்த அன்பு உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுடன் என்றும் இருக்கட்டும். இது உங்கள் உள்ளத்தை தட்டும் ஒரு உண்மை. இப்போது நாம் எச்சரிக்கையாக விழிக்கத் தொடங்கினால்தான் எதிர்காலத்தில் எதையும் மாற்றும் சக்தி நமக்குள் பிறக்கும். இந்த உணர்வை உங்கள் உள்ளத்தில் பாதுகாத்து ஒரு புதிய நிலைக்கு நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். இதுதான் இறை அழைப்பு. பிளிஸ் வேலியின் அன்புடன் இந்த ஆழ்ந்த உணர்வை நீங்கள் நினைவில் வைக்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த காணொளியில் பகிரப்பட்ட அனைத்து கருத்துக்களும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டவை. இவை யாரையும் எதிர்த்து பேசுவதற்கோ தனிநபரை குறிவைக்கும் விதத்திலோ அல்ல. மனித சுதந்திரத்தின் அழகையும் அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தவே இந்த உரை அமைக்கப்பட்டுள்ளது. நாமெல்லாம் உணர்வோடு வாழ, ஒன்றுபட்ட உணர்வோடு இவ்வுலகத்தை காப்பது, அதுவே இந்த காணொளியின் நோக்கம். This video is intended purely for spiritual reflection and awareness. It does not target any person or group, nor oppose any technology. The message is about preserving the beauty of human consciousness and free will. Let us all awaken together and protect our shared future.